சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/4/2026 செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 24ஆம் நாள். பஞ்சமி திதி இன்று மாலை 4:35 வரை. கேட்டை நட்சத்திரம் நாளை காலை 5:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், உயர்ந்த லாபங்கள் மற்றும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குதுங்க. அவரை பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டக்காரராக இருக்கிறார், இவரை பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டக்காரராக இருக்கிறார். என்னை விட குறைஞ்ச தகுதி, குறைஞ்ச வயசு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் தாங்க நல்லா இல்லை. இந்த மாதிரியாக ஒரு மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியான எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு ஓரளவிற்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் நல்ல விதமாக செயல்படுவதை நீங்களே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றின கவலைகள் கொஞ்சம் போகுங்க. பிள்ளை இப்படி போகுதோ அப்படி போகுதோ, தடுமாறுகிறதோ தடம் மாறுகிறதோ என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விஷயத்தில் பிள்ளையை பற்றி மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்கள், குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமானவங்க, கட்டுப்பாடானவங்க, அப்படிலாம் தப்பு பண்ணிட மாட்டாங்கன்ட்டு பிள்ளைகளை பற்றிய அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு உயர்ந்த லட்சியங்கள், இன்றைக்கி மனசில் வரக்கூடிய எண்ணங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். லட்சியங்கள் நல்லாயிருக்கும். எதுலேயும் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுகஸ்தானம் வலுவடைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் இன்றைக்கு பிளான் போடுவீங்க. அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அல்லது வருகின்ற சம்மருக்கு இப்படி போகலாம் அப்படி போகலாம். குழந்தை ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கா, அதை அப்படியே கொஞ்சம் நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா? பிள்ளையை பெற்றுக்கிறதே, அதை நல்லா வளர்க்குறது, அது இஷ்டம் போல் அதற்கு எல்லா விதத்தையும் வாங்கி கொடுப்பது என்கின்ற மாதிரியாக இன்றைய தலைமுறை குழந்தைகளை நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து தானே வளர்க்குறோம். போன தலைமுறை மாதிரி 6-7 பிள்ளை பெற்றுக்கலை, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆண் ஒரு பெண் என்கின்ற மாதிரியான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காகவே வாழக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் வரும். இந்த வருஷம் இதை போய் பார்த்துடலாம், இவரை போய் பார்த்துடலாம், அல்லது காசிக்கு போகலாம், கங்காவுக்கு போகலாம், கைலாஷ் யாத்திரை போக முடியுமா பார்ப்போம். இந்த வயது, இந்த உடம்பு ஒத்துழைக்கும் போதே இருக்கிற எல்லா புனித இடங்களையும் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பிரயாணத்திற்கான திட்டமிடுதல் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்களில் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளின் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அவர்களிடம் மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பொறுப்புள்ள அண்ணன் அக்காலகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தம்பி தங்கைகளிடமிருந்து வருகின்ற ரிட்டர்ன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஏதோ முயற்சி எடுத்து பண்ணாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்குதுன்ற மாதிரியாக சிறியவர்கள் தங்களுடைய விளையாட்டுத்தனத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், இன்னும் சிலருக்கு ரொம்ப நாள் தொடர்பு விட்டு போன ஒரு நண்பர் மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள். காலேஜில் படித்தார், ஸ்கூலில் படித்தார், அந்த இடத்துல வேலை செய்யும்போது அவரும் என் கூட வேலை செஞ்சார். ஃபோனை மாற்றின போது நம்பர் விட்டு போச்சு, எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரில. திடீர்னு பார்த்தா எதிர வந்து நிற்கிறார், என்னப்பா இங்கே வந்து நிற்கிறேன்ற மாதிரியாக ஒரு திடீர் சந்திப்பு. ஆனால் பழைய நண்பர் தான். அவர் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் வேறு மாதிரியாக மாற்றம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அரசு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அரசு சார்ந்த வேலைக்காக விண்ணப்பித்திருப்பவர்கள், படித்திருப்பவர்கள், அதற்கான தேர்வுகளை எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல பணவரவுகள் இன்றைக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாகவே கிடைக்கும். ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஐடியாவை என்னுடைய மதத்துக்காரர் கிடையாதுங்க, தமிழே பேச மாட்டாருங்க, வேறு மாநிலத்துக்காரருங்க, அல்லது என்னுடைய இனத்துக்காரர் கிடையாது, என்ன இருந்தாலும் நானும் அவரும் அப்படி ஒட்டிக்கிட்டு நல்ல விதமாக பழகுகிறோம், எனக்கு அவர் துரோகம் பண்ண மாட்டார், அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எங்களுடைய நட்பு இத்தனை வருஷ காலமாக போய்கொண்டு இருக்கிறது. இது மாதிரியான நண்பர்களின் மூலமாக ஒரு பணவரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் கோபம் அந்த மாதிரியான இருக்கிறவங்க, பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறவங்க, அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கிறவங்க, மாமனார் மேலே கேஸ் போட்டிருக்கேன், மாமியார் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன், டவுரி கேஸ் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு சண்டை சச்சரவு சிக்கல் போன்றவைகள் இருப்பவைகளுக்கு அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, வரப்போகின்ற தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் என்பதால் எதிலும் ஒரு நல்ல மாற்றங்கள், பணவரவுகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மனசில் புத்துணர்ச்சி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே சோர்ந்து போய்ந்து கிடந்திருந்தவங்க எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு மாதிரியான நல்ல அறிமுகங்கள் அல்லது ஒரு புதிய சிந்தனைகள் மனசில் வரக்கூடிய அமைப்பு, மற்றவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள். இவ்வளவு நாள் இந்த திறமையை எங்கேயா ஒழிச்சு வச்சுருந்தாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி இவரை வேறு மாதிரி எடை போட்டோமே, ஆனால் இன்றைக்கி இவர் இந்த மாதிரி புலி பாய்ச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புலி மாதிரி பாய்ந்து இந்த வேலையை செய்கிறாரே என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்கள் மீது பெரிய அளவில் மதிப்பு கொள்ளக்கூடிய சில சம்பவங்களை நீங்களே நடத்தி பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. யாருக்கும் இறக்கம் காட்ட மாட்டீங்க. உங்களுடைய அமைப்பே எப்படின்னா, நல்லது செஞ்சால் பாராட்டுவேன், கெட்டது செஞ்சால் தள்ளி வச்சுருவேன், இப்படி தான் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய அமைப்புகளும் இருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்களே தவிர தோல் மேலே கை போட்டுக்கிட்டு யாரும் பேசுகிறதுக்கு இங்கே சிம்மராசிக்காரர்களுக்கு யாரும் தயாராக இல்லை என்பது தான் உண்மை. சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய மதிப்பு மரியாதை போன்ற அமைப்புகளையும் ஆளுமையும் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆஃபீஸில் கூட இன்றைக்கு உங்களுடைய அதிகாரம் தூள் பறக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகளும் பயணங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீண் செலவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, பர்ஸிலேருந்து கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. இப்போ கிரெடிட் கார்டில் எதையாவது போட்டுடலாம், அவர் கேட்டார் இவர் கேட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டுடலாம். ஆனால் மாதமானால் கட்ட வேண்டியது நம்ம தான். நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு, நம்முடைய வருமானத்திற்கு இது சரியாக வருமா? சும்மா டாம்பிகத்திற்கு செலவு பண்ணிவிட்டு மாதம் நம்ம தானே கட்டிக்கிட்டு இருக்கணும். 1000 ரூபா கட்டினா அதுக்கு வட்டி வேறு 500 ரூபா போடுவாங்களே. இந்த மாதிரியாக கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்துறதுல, கடன் வாங்கிறதுல கொஞ்சம் கவனங்கள் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கொஞ்சம் வீண் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்கள் எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, அதை இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு நமக்கு மனசுக்குள்ளே ஆசை வந்தாலும் நம்முடைய அமைப்பு எந்த அளவிற்கு என்பதற்கான ஒரு நிதானமான அமைப்புகள் தெரிய வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது ஒரு இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் அல்லது அந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அங்கிருந்து நல்ல தகவல்கள், விசா போன்ற ப்ராசஸ்கள்லாம் கிளியராக முடியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா பாவகங்களும் இன்றைக்கு பெரும்பாலும் வலுத்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருப்பதால் வயதிற்கேற்றாற் போல வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். வருகின்ற வருமானம் எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கேட்கலான்ற மாதிரியாக தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், நீதித்துறைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், காவல்துறைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து இந்த வருடத்திலேயே, வருகின்ற தமிழ் புத்தாண்டிலேயே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நம்ம பக்கம் சாதகமாக வழக்கு சரியாகும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்காளுடைய உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சின்ன விஷயங்களில் இது வரைக்கும் கொஞ்சம் முரண்டு பிடித்து கொண்டிருந்த பெரியவர்கள் கூட உங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதிய கிளைகள் திறக்கலாம். புதியவைகளை பரீட்சித்து பார்க்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இது வரைக்குமே தயங்கி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இனிமேல் டக்குன்னு முடிச்சிடுவீங்க. ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த வருடம் அப்படியே பிற்பகுதியிலிருந்தே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது. ஆக அதற்கான ஃபவுண்டேஷனுக்காக நாளைக்கு நம்ம கையில் காசு இருக்கணும்னா இன்றைக்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். இன்றைக்கே ஏதாவது ஒரு வகையான ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கணும் இல்லையா? அதற்கான ஃபவுண்டேஷன்கள் இன்றிலிருந்தே ஜீவன அமைப்புகளில் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக தென்னந்தோப்பு, தென்னை மர விவசாயம் இருக்கு இல்லையா? அந்த தென்னை மர விவசாயம் பண்ணக்கூடிய அனைவருக்குமே இந்த வருடம் நல்ல வருமானங்கள் இருக்கும் என்பதற்கான சில அடையாளங்கள், அத்தாட்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே விரும்பிய இடங்கள் கிடைக்கக்கூடிய, அதற்கான சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் புதிய பிளான்கள் போடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடலாம், ரங்கநாயகி தாயாருடைய பாதத்தை பார்த்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி என்கின்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்கள் மனதிற்குள்ளே ஊற்றெடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பெரிய கொடுப்பினையான தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய, கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்குதுங்க. சிலருக்கு புனிதர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. தந்தை மீது கொண்டிருந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்பா ஏன் இப்படி பண்ணுறாங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் அப்படியே கருத்து வேற்றுமையாகவே இருக்கிறதே, அல்லது அப்பா இந்த விஷயத்திற்கு ஒத்துக்க மாட்டேன்றாரே, அவருடைய ஆரோக்கியம், அவருடைய மனசு, அவருடைய உடம்பு நல்லா இருக்கணுன்றதுனால தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்பா இதை அக்செப்டே பண்ண மாட்டேன்றாங்களேன்ட்டு தந்தை மீது கொண்டிருந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு, தந்தையும் நீங்களும் கொஞ்சம் ஒத்திசைந்து போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஓரளவிற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் 90% அப்படியே விலகி போய்கொண்டு முழுமையான நல்ல இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னால் சம்பாதிக்க முடியாதுங்க, நான் தோற்று போயிட்டேங்க, ஒரு 7-8 வருஷமாக எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களால் எதுவும் முடியும். முன்னை விட 2 மடங்கு 3 மடங்கு வருமானத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விடுபட்டு போன ஒரு தொடர்பு, விடுபட்டு போன ஒரு நட்பு, இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் ஏதாவது வில்லங்க வந்துடுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் வில்லங்கங்கள்லாம் வராது. ஒருவர் உங்களுக்கு மனமுவந்து உதவக்கூடிய அமைப்புகள்லாம் இன்று முதல் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு உலோகம் சார்ந்த தொழில்களில் ஈடுபாடுகள் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு நல்ல சீராக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு புதிய காதல் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதிலும் குறிப்பாக இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இது வரைக்கும் இருந்து வந்த டைலமா தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் கூட்டு தொழிலில் அவர் என்னை ஏமாற்றிட்டார், ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டார், அண்ணன் ஏமாற்றிட்டார், தம்பி ஏமாற்றிட்டார், மாமாவை நம்பினேன், மச்சானை நம்பினேன், இப்படி இல்லாமல் நம்மளை கழுத்திருப்பாங்க, நம்மளை இழுத்து விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க பாருங்கன்ட்டு கூட்டு தொழில் சம்பந்தம், கூட்டு முயற்சி சம்பந்தம் ஏதோ ஒன்றில் மற்றவர்கள் நட்புகளின் மேலே கொஞ்சம் மனசு வருத்தத்தை கொண்டிருப்பவர்களுக்கு எதையும் நீங்களே சமாளித்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சோஷியல் மீடியாவில் ஜெயிக்கணும், சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்கின்ற உத்வேகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
அப்படின்னா வருமானம் வரணும், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, வருமானங்கள் அடையாளம் கடப்படக்கூடிய அமைப்புகள். இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணக்கூடாது, இந்த வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சம்பள உயர்வு இப்போ கிடைக்கும், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் வருமானத்திற்கான அடையாளங்கள் பிடிபடக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். எதிரி கூட இன்றைக்கி கொஞ்சம் அவங்கள பார்த்து பயப்படுவார். கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறாரியா, இப்படி பண்ணுறாரியா, அப்படி பண்ணுறாரியா, சும்மா இவர் எதிர்த்து பார்த்துக்கிட்டே இருந்து என்னையா பிரயோஜனன்ற மாதிரியாக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனம் குழப்பத்திலிருந்து தெளிவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சில பேர் அப்படியே குழம்பி போயிருப்பீங்க. எனக்கு யாருன்னா அந்த செய்வினை வச்சிட்டாங்களோ, எனக்கு யாருன்னா சூன்யம் வச்சிட்டாங்களோ. செய்கின்ற வினையும் இல்லை, செய்யாத வினையும் இல்லை. நம்ம செஞ்ச ஏதோ தான் நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுதே தவிர இந்த பில்லி சூன்யம் போன்ற அமைப்புகளை நம்பக்கூடாது என்கின்ற ஒரு இயல்பான தைரியம் கூட இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளுங்க மீனத்திற்கு இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் திடீரென வேலை மாற்றம் இழப்பு எப்பங்கயா ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. இன்றைக்கு உலக சூழலில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஏஐனால் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு வேலை பறிப்போகுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், 15 வருடங்களாக ஒரு முழு உழைப்பையும் கொடுத்த ஒரு கம்பெனி ஒரே ஒரு மெயிலில் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து வேலை இல்லை, குறிப்பிட்ட நாளில் இருந்து உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு நிச்சயமற்ற சூழல் இப்போது வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்குது இல்லையா? அப்போ திடீரென ஒருத்தருக்கு எப்படி வேலை மாற்றம் இருக்கும், வேலை இழப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபத்துவமான ஒரு பொருளாதார வேலை போனால் என்ன பண்ணுது, சம்பளம் கிடைக்காம போயிடுது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னாடி போயிடுறோம், டியூ கட்ட முடியுமான்னு ஒரு டவுட் வந்துடுது, அடுத்த மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி இப்படி பேசுவாங்களே, புருஷன் இப்படி பேசுவாங்களே, 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரியாக முடிவெடுக்கணுமேன்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் வந்துடுறது இல்லையா? அப்போ பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில் எவர் ஒருவருக்கு செவ்வாய் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற, உதாரணமாக ஒன்று வச்சுக்கோங்க, சூரியன் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு, சனியின் பார்வையில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் ராகு அந்த வீட்டில் இருக்கிறாரு, சனியை அவரை இங்கே பார்க்கிறார். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் சூரிய புக்தி வரும்போதோ, செவ்வாய் புக்தி வரும்போதோ, ராகு புக்தி வரும்போதோ உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், பொருளாதார அமைப்புகள் இருக்கும். ஆக பாபத்துவமான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வேலை இழப்பு, வேலை மாற்றம் போன்ற அமைப்புகளில் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்தே தீரும். இதை நாங்கள் 6-8 பாவகம்னு சொல்லுவோம். 6-8 பாவகாதிபதிகள் சுபத்துவமாக இருந்தால் வேலையில் ப்ரொமோஷன் அப்படி இப்படி வந்துடும், ஒரு எதிர்பாராத லாபம் அப்படிலாம் வந்துடும். நீங்கள் கேட்குறது வேலை இழப்பு எப்போது ஏற்படும், வேலை மாற்றம் வருந்தத்தக்க, அதாவது விரும்பத்தகாத வேலை மாற்றம் எப்போது. பாபத்துவமான தசாபுக்திகள் 6-8 போன்ற அமைப்புகளோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது 6-8 அதிபதிகளே, உதாரணமாக ரிஷப லக்கணங்க, ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதி குரு. எப்போ குரு பக்தி வந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் மனக்கலக்கத்தில் வச்சுருப்பார். குரு பாபத்துவமாக இருக்கும் பொழுது, குருவின் பாபத்துவம்னா என்னங்க, குரு அங்கே ராகுவோடு சேர்ந்திருப்பது, ஒரே நேரத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்புகள், பார்வை, இருப்பு போன்றவைகளை அடைவது, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் குரு புக்தி வரும்போதெல்லாம் உங்களுக்கு அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளாதார கஷ்டங்கள் நிச்சயமாக வரும். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 6-8 போன்ற பாவகங்கள் மற்றும் பாவகாதிபதிகள் பாபத்துவமாக இருக்கிறார்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். இதே 6-8 அதிபதிகள் குரு சுக்கிர தொடர்பு, வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பை அடையும் பொழுது எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவாங்க. ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை இழப்பு ஏற்படாது, பதிலாக வேலை உயர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக ஒருவருக்கு ஆகாத தசாபுக்திகள், அவயோக தசாபுக்திகள் அமைப்பு நடக்கும் பொழுது அந்த அவயோக தசாபுக்தி அமைப்புகளுக்கு காரணமான கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, அமாவாசை சந்திரன் போன்ற பாவர்களோடு சேர்ந்து தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அவருக்கு மனக்கலக்கம், பணக்குறைவு போன்ற அமைப்புகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேலை மாற்றம், வேலை இழப்பு, தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டு வருமான குறைவு ஏற்படும் என்பது தாங்க உண்மை.
இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.